இப்போ வர டைலாக் ரைட்டர்ஸ்க்கு, யங்ஸ்டருக்கு நீங்கள் ஏதாவது அட்வைஸ் கொடுக்கணும்னா எந்த மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க? இப்போ வர டயலாக் ரைட்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நானே இப்போ தான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் எழுதுறது அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ என்னோட ஏஜ் நான் வந்து 40 வயசில் தான் நான் வந்தேன் டயலாக் ரைட்டருக்கு. எனக்கு வாய்ப்பு அப்போ தான் வருது. ஸோ எனக்கு வந்து வாழ்வியல் அனுபவம் இருக்கும் இந்த வயசில். ஸோ எனக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா நான் கரெக்டான டைமில் எழுத வந்திருக்கேன். ஸோ இப்போ ஒரு சின்ன பையன் ஒரு 20 வயசு பையன் ஒரு பெரிய மெச்சூர்டான ஒரு சீனை ஹேண்டில் பண்ணணுன்னா அவன் வந்து பார்க்குறத தான் எழுதணும். ஒரு மாதிரி சொல்கிறத கேட்டு எழுதுகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இப்போ என்னோடய ஏஜில் வந்து எனக்கே சில பார்வைகள் அது அந்த இதுக்குள்ளே விடும். அது வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும் அதோட இம்பேக்ட். அதாவது நான் எழுதுறதுன்னு சொல்லலை, என்ன மாதிரியான ஒரு அந்த அனுபவங்களை கடந்து வர்றவங்க எழுதும்போது அந்த இது இருக்கும். இப்போ அதே சமயத்தில் சின்ன பசங்க எழுதும்போது இந்த லவ்வபுளான திங்ஸு, க்யூட்டான சீன்ஸ்லாம் வரும்போது நாங்கள் அங்கே லேர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். சின்ன பசங்க எப்படி எழுதுகிறாங்க, நம்ம அடாப்ட் ஆகணும் அப்படின்றது. ஸோ இதுதான் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம். பட் சின்ன பசங்க நிறைய பேர் நல்லா எழுதுகிறாங்க. அவங்களுக்கு அட்வைஸ்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அங்கேருந்து எடுத்துக்கிறதுக்கு தான் இருக்குது.